ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களோட போர்ட்டல் பேஜ் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எப்போதும் டேஷ்போர்டில் என்னெல்லாம் ஷோ ஆகுதோ அதெல்லாம் ஷோ ஆகும். கூடவே எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எஸ்பிஓவில் கொடுத்த ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் சேவ் ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுங்க, சேவ் பண்ண வேண்டாம். இந்த டேஷ்போர்டில் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற க்ளவுட் ஸ்டோரேஜ். இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் இமேஜ் இருக்குல்ல, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் போஸ்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதில் கீழே இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் ஃபுல்லுமே காப்பி பண்ணிக்கோங்க. எஸ்பிஓலேருந்து கீழே எஜுகேஷன் கோர்சஸ் வரையுமே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்ட்டும் நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஹேஷ்டேக்ஸும் காப்பி பண்ணியாச்சு. உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ண போஸ்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. கேப்ஷனில் எஸ்பிஓட ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம். நீங்கள் எஸ்பிஓட பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸை ஒரு 5 வேர்ட்ஸ்க்கு மேக்ஸிமமாக கொடுங்க. வந்து நான் பர்சனலாக கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக், உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் தோணுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூடவே நம்ம காப்பி பண்ணியிருக்க ஹேஷ்டேக்ஸ் ஃபுல்லுமே இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் பப்ளிக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜில் இந்த போஸ்ட் வந்து ஷோ ஆகும். இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறமா இந்த ஃபுல் பேஜுமே, அதாவது அந்த இமேஜ் கீழே நீங்கள் கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு கீழே கொடுத்துருக்க ஹேஷ்டேக் எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் பண்ணதுக்கப்புறமா அகைன் எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸில் நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி வாங்க. அதில் அகைன் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் பப்ளிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் ஃபைல்ஸ். அதில் பப்ளிக் ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட் யாரும் இப்போதைக்கு எதுவுமே சூஸ் பண்ண வேண்டாம். அதில் அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். நேம் அப்படின்றதில் வந்துட்டு நெக்ஸ்ட் அதில் நேம்னு இருக்க ஆப்ஷனில் என்ன மீடியாவில் போஸ்ட் போட்டோன்னு சொல்லிட்டு அதில் நம்ம வந்து டைப் பண்ணணும். இன்ஸ்டாகிராம்னு போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து எஸ்பிஓ ஃபீட்பேக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், எதுவுமே மாற்றி ஃபில் பண்ணிடாதீங்க. இப்போ எஸ்பிஓ ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறமா சூஸ் கேட்டகரியில் வந்துட்டு டெஸ்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சூஸ் ஃபைலில் நாம் இப்போ லாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சோம்ல, அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அதில் வந்துட்டு அப்லோட் ஆயிரும். இப்போ எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக சப்மிட் பண்ணிடலாம். இப்போ சப்மிட் ஆனதுக்கப்புறமா போல் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் எஸ்பிஓ ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் அப்படின்ற ஸ்டேட்டஸில் இருக்கும். அதான் நம்மளோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.